இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு கிட்ஸுக்காக குழந்தைங்களுக்காக ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இது ஏன் கலர் இந்த மாதிரி இருக்குன்னா, நான் தான் சும்மா இல்லாமல் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டேன், அதனால கலர் இந்த மாதிரி இருக்குது. நான் சாஸ் ஆல்ரெடி லஞ்ச் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சுட்டேன். ஆனால் அந்த சாஸு பத்தலையா, இப்போ சார் இன்னும் கொஞ்சம் சாஸ் ஊற்றுறாரு. ஒரு கப்பில் இல்லை 2 கப்லேயும் சேர்த்து சாஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி கொடுக்காங்க. நான் ஃபுல்லாகவே இன்றைக்கி ஜங்க் ஃபுட்ஸாகவே இருக்குது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ப்ரெட் ஆம்லேட்டு, ப்ரெட்டில் கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர் போட்டு உப்பில் முட்டையில் சால்ட்டும் பெப்பரும் போட்டு நல்லா அடிச்சுட்டு அதில் ப்ரெட்டு முக்கி எடுத்துகிட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்து ப்ரெட் ஆம்லேட் போட்டு கொடுத்தாச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் போட்டோம். இது ஸ்நாக்ஸுக்கு வெறும் ப்ரெட்டு ட்ரை ரோஸ்ட்டு, ரொம்ப ஆயில் போடாமல் லைட்டாக ஆயில் மட்டும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ப்ரெட்டுன்ற மாதிரி கணக்கில் நல்லா கட் பண்ணி வச்சாச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சாருக்கு வந்து ஒயிட் ரைஸு. இன்றைக்கி நான் மீன் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு மீன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஏதோ கனவா மீனா இதை வாங்கிட்டு வந்து அவங்க அம்மா கையால் அவங்க அம்மா வந்து பிள்ளைக்காக செஞ்சு கொடுத்தாங்க. அந்த மீன் இது வந்து மாங்காய் வத்தல், கத்திரிக்காய் வத்தல் போட்டு வச்சு கருவாட்டு குழம்பு. இதில் கருவாடே இல்லை நான் நினச்சேன். தேடி தேடி பார்த்தா எனக்கு கிடைக்கவே இல்லை. இது கருவாடு இல்லை, இது கத்திரிக்காயும் மாங்காய் வத்தலை மட்டும் குழம்புல வச்சு கொடுப்போம் அப்படின்ட்டு சார் வந்து தேடி ஒரு கருவாடை எடுத்துட்டாருங்க. எனக்கே ஆச்சரியமாக போச்சு. நம்ம கண்ணுக்கு இது தெரியவே இல்லையே அப்படின்ட்டு எல்லாத்தையும் வச்சு பேக் பண்ணி லஞ்ச் பேக்கில் வச்சாச்சு. ரெசிபி வீடியோஸ்லாம் எடுக்கணுன்னு தான் ஆசை. ஆனால் காலையில் 5 மணிலேருந்து இல்லைனா 6 மணி அந்த மாதிரிலேருந்து 9:30 மணி வரைக்கும் ரொம்ப பரபரப்பாக இருக்கும். கையும் காலும் பறந்துக்கிட்டே இருக்கும். நான் அதாவது பிரேக்ஃபாஸ்ட் ஒருத்தர் செய்வோம், ஒருத்தர் லஞ்ச் பண்ணுவோம், இன்னொருத்தர் 3 பேர் இருக்கோம். ஸோ 3 பேர் மாற்றி மாற்றி தான் எல்லா வேலையும் செய்வோம். அப்போ கூட இந்த ஃப்ரீயாக ஒரு வீடியோ எடுக்கலான்னா எடுக்கலாம் முடியாது. பிஸியாக தான் போயிட்டுருக்கோம் எல்லாம் ஆஃபீஸு வேலைக்கு கிளம்புற வரைக்கும். இது மாதிரி உங்களுக்கு லஞ்ச் பேக்கிங் வீடியோ வேணுமா இல்லை ரெசிபி வீடியோ வேணுமான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.